உன் மனசை ஃப்ரீயாக வச்சிருக்கிற அப்படின்னா உனக்கு ஆரோக்கியம் தான் அது. கவலைப்பட்டா உன் ஆரோக்கியம் கெட்டுடும். தேவையில்லாது சில பேர்லாம் இப்போ எப்படி தெரியுமா பண்ணுறாங்க, காலையில் நீ குட் மார்னிங் எனக்கு அனுப்பலன்னா எனக்கு ஒரு கவலை வந்துடும். உட்காந்தா முருகா, எந்திரிச்சா முருகா, ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா முருகா, ஒரு அதிர்ச்சியான தகவலை கேட்டாலும் முருகா தான். இப்போ திட்டுறாங்க, நீ எல்லாம் இப்படி ஆச்சா பூச்சான்னா அவர் அந்த தப்பு பண்ணலைன்னு வச்சுக்க, முருகா அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் சரியா போச்சு. இவர் ஆரோக்கியமாவே இருப்பார். நாம ஒரு இறைவனோடு ஒன்றிணைஞ்சிக்க வேண்டியதான். அதுக்காக எந்நேரமா கடவுளே கும்பிடுன்னு சொல்ல வரல. அந்த நாமத்தையாவது பயன்படுத்தலாம். இஷ்ட தெய்வம் வரும்பொழுது நிறைய பேருக்கு இந்த கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இறை வழிபாடு அப்படின்னா என்ன? சாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யற விஷயம் தான் இறை வழிபாடு. இந்த மானசீக பூஜை யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்களுக்கு இறைவன் உடனடியாக காட்சி கொடுக்கிறது. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சுத்தமா இருக்கணும், வீடும் சுத்தமா இருக்கணும், துணியும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க. ரஜினி சார் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஒரு பொண்ணு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவளுடைய சீப்பை பாரு, எப்படி தலவாடுற சீப்பை பாரு, அந்த சீப்பு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த பொண்ணோட சுத்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு ஒரு படத்துல. அதே மாதிரி நம்ம பணம் அதிகமா விரயமாகிறது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனோட ஆரோக்கியத்துலதான். கண்டிப்பாக நீ இப்போ நீ ஒரு சினிமா, அதாவது ரஜினியோடைய மேற்கோள் காட்டும்போது நம்மளும் ஒரு மேற்கோள் காட்டலாம். ஊருங்களெல்லாம் எந்த வீட்டை சுற்றி, அதாவது தண்ணி தேங்காமல், தண்ணி இந்த பழைய தண்ணிலாம் தேங்கினா கொசு பரவிடும்ன்றதுனால தண்ணியெல்லாம் தேங்காமல் எந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டுக்கு பரிசு கொடுத்ததெல்லாம் உண்டு. வீட்டை சுத்தமாக வெளியே வீட்டுக்குள்ளே பார்க்க மாட்டாங்க அரசு அதிகாரிகள். வீட்டை சுற்றி பள்ளம் தண்ணி, வேஸ்ட் தண்ணி, அந்த கொசு பரவுறது அதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு ஒரு பரிசெல்லாம் கொடுத்ததெல்லாம் கூட இருக்குது. வீடு அது சுத்தம் தான் நோய் பரவாதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அது மாதிரி வீடு சுத்தமாக இருந்தால் தான் கடவுளே வருவார். கூட நீ உன்னை உட்கார இங்கே வந்த, நீ உட்காருமான அந்த சேரை நான் அசிங்கமாக வச்சுருந்தேன்னா நீ உட்காருவியா? கொஞ்சம் நேரம் யோசி. இல்லை நான் நின்றுனே பேசுகிறேன் உங்ககிட்டன்றுவேன். இதில் உட்காந்து இது பண்ணுறதுக்கு ஒரு அருவறுப்பு தன்மையோடு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் நின்றுனே சுவாமிஜி கிட்ட கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆகிடும். சுத்தமாக இருக்கும் போது தான் நம்மளா இருந்தாலும் அதெல்லாம் செய்கிறோம். கடவுளுக்கும் அதுதான் வேணும். அப்போ தான் விரயங்கள் இல்லாமல் இருக்கும். இதுதான் விஷயம். கண்டிப்பாக ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதனோட ஆரோக்கியம் தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இப்போ நிறைய மக்களுக்கு ஆரோக்கியத்தில் செலவாகிறது தான் அதிகமாகவே இருக்கு. அப்போ அவங்க ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆரோக்கியம்னு எடுத்துக்கினா முழுக்க ஆரோக்கியம்னு எடுத்தால் நம்ம ஆரோக்கியம் நம்மளை வச்சுக்கணும். முக்கியம் அதுதான். அதாவது மருத்துவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்தால் நம்ம எல்லா வியாதியும் சரி பண்ணுற டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சு. மருத்துவர்கள் சொல்கிறது தான். இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய, எந்த வியாதி இருந்தாலும் குணப்படுத்த நாங்கள் தயார் தான். ஆனால் வியாதியை வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க மருத்துவர் சொல்கிறாங்க. வந்தால் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் வரவிடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போது சாப்பாட்லேயும் சரி, மற்றதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே சரியாக இருங்க, கவனமாக இருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 50 வாட்டி சொல்கிறாங்க, தண்ணியை காய்ச்சி குடி, மழை நேரம் வந்துட்டா இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அந்த உணவை சாப்பிடுங்க, இப்படிலாம் சொல்கிறது உண்டு. நான் கூட வீடியோவில் பேசியிருப்பேன், இந்த பரீட்சை நேரத்துலலாம் பசங்க புது ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, கவனமாக இருங்க, பரீட்சை எழுதுறது ரொம்ப முக்கியம்லாம் பேசியிருப்பேன். அது மாதிரி ஆரோக்கியங்கிறது மருத்துவம் சார்ந்த ஒன்று, நாம் சுத்தமாக இருக்கிறது ஒன்று. அதை தாண்டி ஒரு ஆரோக்கியம் இருக்குமா ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன தெரியுமா, மனசு சுத்தமாக இருக்குது, உன் மனசை ஃப்ரீயாக வச்சுருக்கிற அப்படின்னா உனக்கு ஆரோக்கியம் தான் அது. நீ கவலைப்பட்டா உன் ஆரோக்கியம் கெட்டுடும். தேவையில்லாது சில பேர்லாம் இப்போ எப்படி தெரியுமா பண்ணுறாங்க, காலையில் நீ குட் மார்னிங் எனக்கு அனுப்பலன்னா எனக்கு ஒரு கவலை வந்துடும். இன்னும் அந்த பொண்ணு இன்னைக்கு குட் மார்னிங் அனுப்பலை, இது ஒரு கவலையா? நீ வேலையாக போயிட்ட, ஏதோ ஒரு வேலையாக இருப்ப, இல்லை நைட்டு குட் நைட்னு எனக்கு அனுப்புகிற, அன்னைக்கு அனுப்பலன்னா எனக்கு அது ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு கோவம், இல்லை அதுக்கு ஒரு டென்ஷன், இல்லைன்னா அது ஒரு கவலை. ஏதோ நீ வேலையாக போயிட்டுன்னு விட்டுட்டு போன. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறதுனால தான் ஆரோக்கிய கேடு வருது. அந்த கவலையெல்லாம் தூக்கிட்டு சந்தோஷத்தை பலப்படுத்திக்கணும். இந்த சந்தோஷம் பலமாகிறதுக்கு நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும். சரி, இதெல்லாம் பொது கருத்து. ஆன்மீகத்தில் எதனா வழி சொல்லுங்கள் இதுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா, அதாவது ஆன்மீகம் சார்ந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடித்தமான ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்துக்கணும். அதனால தான் நம்ம இந்து மதத்தில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா இஷ்ட தெய்வம்னு பேர். அதுக்கு பேர் குலதெய்வம் ஒன்று, இஷ்ட தெய்வம். பிடித்தமான ஒரு தெய்வத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிடித்தமான தெய்வத்துக்கான நாம மந்திரத்தையோ, நாம மந்திரம்னா தெரியுமா, இப்போ உதாரணம் ஒரு முருகர் உனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோமே, முருகர் நமக்கு பிடித்த கடவுள், இல்லை ஒரு சிவன் பிடித்தவர், இல்லை ஒரு பெருமாள், யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கும், அந்த கடவுளை தேர்ந்தெடுத்துக்கும். நமக்கு பிடித்தமான நம்ம மதத்தில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா ஒரு 100-200 சாமி இருக்கும். யாருக்கு எது வேணுமோ அதை பிடிச்சிக்கின்னு நம்ம போகலாம்.
இதுதான் அப்படிலாம் இல்லை, நமக்கு அது ஆமா. ஒரு சாய்ஸ் அது ம். கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு கடவுளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பேர் நாம மந்திரம்னு பேர். இப்போ ம். உதாரணத்துக்கு முருகர்னு வச்சுக்கேன், ஓம் சரவண பவாய நமக ம். மனசுல சொல்லிக்க வேண்டியதான். ம். ஓம் சரவண பவாய நமக. ம். சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, ஓம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. நமக. ம். அதுதான். இந்த மாதிரி சாமியோடைய நாம மந்திரத்தை சொல்லிக்கலாம். இல்லைன்னா மந்திரம் தேடினா மந்திரத்தையே சொல்லிக்கலாம். ம். நம்ம ஊருங்கள்லாம் ஒரு விஷயம் உண்டு தெரியுமா? அந்த அவங்கள ஆரோக்கியமா எப்படி வச்சுக்குவாங்கன்றத நான் சொல்றேனே, ஊர்களெல்லாம் ஒரு ம். பெரிய விஷயமே இல்ல. ஒருத்தருக்கு இப்போ சிவன பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த சிவன் பிடிச்ச உடனே தெரியுமா உட்கார்ந்தாருன்னா, "சிவ சிவா" உட்காந்துக்குவாரு. எந்திரிச்சா சிவ சிவ சிவான்னுவாரு. சிவா. ஏதாவது ஒரு விஷயத்த காதுல கேட்டோம்னு வச்சுக்க, சிவ சிவான்னிக்குவாரு. நல்ல விஷயம் கேட்டா சிவ சிவா அப்படின்னுவாரு. இல்ல முருகர்னு வச்சுக்கோ, முருகா உட்கார்ந்தான், முருகா எந்திரிச்சான், முருகா ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா முருகா, ஒரு அதிர்ச்சியான தகவல கேட்டாலும் முருகா தான். ஆமா. கண்டிப்பா. அவருக்கு பிடிக்காத ஒரு தகவல ஒருத்தர திட்டிட்டு இப்போ ஒருத்தர் திட்டுறாங்க. நீ எல்லாம் இப்படி ஆச்சா பூச்சான்னா, அவரு அந்த தப்பும் பண்ணலன்னு வச்சுக்கயேன். ம். முருகா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் சரியா போச்சு. இவரு ம். ஆரோக்கியமாவே இருப்பாரு. ஏன்னா, அவரு தான் அத கவலைப்படலையே. ஆமா. ஒரு ஒரு பொருளை கோடிட்டு தனக்கு பிடித்த கடவுளின் ஒரு பொருளை அதான் அவருடைய பேர கோடிட்டு நீ ம். பார்த்துக்கோங்கிறது தான் அது. இது சில பேர்லாம் எப்படின்னா அம்மான்றதெல்லாம் உண்டு. ம். கீழ சில பேர் கீழ விழும்போது ஐய்யயோன்னு விழுவாங்க. உருப்படாம போறதுக்கு அது. ஆமா ஒண்ணு சாமி. அம்மான்னு கூப்பிடு. சாமி நம்பிக்கை இல்லன்னா அம்மானாவது கூப்பிடு, அப்பானாவது கூப்பிட்டுக்கோ. ம். ஏதாவது ஒண்ணு இருக்கணும் நம்ம. அந்த மாரி பண்ணும்போது மனம் ஆரோக்கியமா இருக்கும். ம். மனச சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஆரோக்கியத்த பலப்படுத்துறதுக்கு மருத்துவம் தாண்டி நான் சொல்றேன். ம். ஆன்மீகம்னு வரும்போது, அதெல்லாம் தாண்டி நாம ஒரு இறைவனோடு ஒன்றிணைஞ்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக எந்நேரமும் கடவுளே கும்பிடுன்னு சொல்ல வரல. அந்த நாமத்தையாவது பயன்படுத்தலாம். ம். சில பேருக்கு இது ஒரு சந்தேகம் வரும். நான் வந்து அப்பப்போ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன். அந்த நேரத்துலலாம் அவங்க பேர சொல்லலாமா? ஆனா பேர சொல்றதுக்கு என்ன இருக்குது? தாராளமா நீ எது சாப்பிடும்போது கூட சிவ சிவான்னு சொல்லிட்டு சாப்பிடு. எல்லாம் அவரு குடுத்தது தானே! ஆமா. அப்படின்ற ஒரு மனோபக்குவம் இருக்கும்போது, ம். அது ஒரு பலத்த குடுக்கும். மனசுல ஒரு ஆரோக்கியத்த குடுக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே, எல்லா மக்களுமே என்ன அப்டின்னாக்க, ஏதாவது ஒரு நீங்க சொன்ன மாரி ஒரு மெசேஜ் வரலனா கூட டக்குனு கவல வந்துருது. "நீ ஆமா, ஏன் என்ட்ட பேசல? பேசாதனால நான் எவ்ளோ சோகமா இருந்தேன் தெரியுமா?" அப்டின்லாம் பேச ஆமா. ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா நேத்தெல்லாம் நான் சாப்பிடல. ஆ, சாப்பிடவே இல்ல. ஆனா பின்னாடி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. அது இருக்காங்க. வேற விஷயம். இருந்தாலும் சாப்பிடாம அப்படிலாம் கவலைப்பட்டுட்டு சொல்றேன். இருக்கிறவங்களும் ஆமா, இருக்காங்க. இருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, இப்ப இஷ்ட தெய்வத்த வந்து நீங்க நெனச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ம். இஷ்ட தெய்வம்னு வரும்பொழுது நெறைய பேருக்கு இந்த கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேது. இறை வழிபாடு அப்படின்னா என்ன சாமி? இறை வழிபாடுங்கிறது தெரியல அப்படின்லாம் அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. ம். யார் அத செய்யறான்றது தான். இறை வழிபாட சராசரி ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ செய்யணும்னா ப்ரொசீஜர் எதுவுமே வேண்டாம். ம். கோயில்ல அதுக்குன்னு இருக்கிறவங்க இறை வழிபாடு செய்யணும்னா, சில ஒரு முறை இருக்கு. முறை இப்படிதான் இருக்கு. நீ வழிபாடெல்லாம் செய்யணும். ம். இப்ப நான் இருக்கிறேன். நான் இறை வழிபாடு செய்தா இப்படிலாம் செய்யணும்னு ஒரு வழிமுறை ம். இருக்கும். இப்ப எங்க வீட்ல என் பையனோ, பொண்ணோ ஆன்மீகத்து மேல பெரும் பற்று கிடையாது. சாமிய கும்பிடுவாங்க. அப்படின்னா அவங்க அப்படி செய்ய வேணாம். நான் என்ன மாரி செய்யணும்னு அவசியம் இல்ல. எது தெரியுமோ செஞ்சுட்டு போலாம். இறை வழிபாடு அவங்கவங்களுக்கு பொருத்தமானது தான். ம். இப்படிதான் சாமி கும்பிடணும். ம். இப்படிதான் உட்காரணும். இப்படிதான் எந்திரிக்கணும். இப்படித்தான் அப்படின்லாம் எதுவுமே இல்ல. உனக்கு எப்படியோ நீ போ. ஏன்னா, நீ வந்து உனக்கு பிடித்தா மாரி இறை வழிபாடு நீ செய்துக்கலாம். அவ்வளதான். ம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யற விஷயம் தான் இறை வழிபாடு. ம். இவ்வளதான். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். ஆன்மீகவாதிகள் யாரு? அப்படின்னு ஒரு கேள்வி முன்ன கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொன்னேன். ம். ஆன்மீகவாதிகள் அப்படின்னா, எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? சாமி எங்கள மாரி ஆட்கள் ஆன்மீகவாதின்றீங்க இல்லையா? அதுதானே நெனைக்கிறீங்க. ஆமா. ஆன்மீகவாதிகள்னா, இறைவனோட தொண்டு செய்றவங்க, ஆமா, இறைவனோட பேசி, ஆமா. இறைவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்கலாம் ம். ஆன்மீகவாதிகள்னு. ம். ஆன்மீகவாதிகள்னா அது கிடையவே கிடையாது. நெறைய பேருக்கு தெரியல. ஆன்மீகவாதிகள் எப்படின்னா, பிறருக்கு தொண்டு செய்றவர்கள் தான் ஆன்மீகவாதி. ம். சாமி கும்பிடுறவன் இல்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு, போறவங்களுக்கு, வரவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச தொண்டு செய்றாங்கல்ல, வேலை கண்டிப்பா. செய்றாங்க ஏதோ ஒண்ணு. அவங்கல்லாம் ஆன்மீகவாதி. இதெல்லாம் அதிகமா யார் செஞ்சான்னா, இறைவனோட ஒன்றிணைஞ்சவங்க செஞ்சுன்னு இருந்தாங்க. அதனால இப்படி ம். போயிடுச்சு இது. ம். ஆனா ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க, பிறருக்கு தொண்டு செய்றவங்க தான் ஆன்மீகவாதிகள். கண்டிப்பா. அடுத்தவங்க கஷ்டப்படுறதுக்கு இவங்க ஏதாவது முடிஞ்சா உதவி. ஒண்ணும் இல்ல. உதவின்றது பயங்கரமாலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. ம். நீ பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு அம்மா பாவம் வெயில்ல நடந்து போகுதுன்னா, அத உட்கார வச்சு அந்தாண்ட எடுத்துட்டு போய் விட்டு போயிடலாம். இதுதான் உதவி. ம். ஒருத்தங்களுக்கு அப்படியே வெயில்ல இருக்கிறாங்கன்னா தண்ணி வாங்கி ஒரு பாட்டில் குடுத்தா உதவி. இதுதான். பயங்கரமா நீ வந்து பண்ணா தான் உதவின்றதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாரி செஞ்சா அது ஆன்மீகவாதிகள். கண்டிப்பா. தொண்டு அதாவது சாமி இறை பக்திங்கிறது உனக்கு எப்படி வருமோம்மா, ம். அதுதான் பக்தி. ம். அதுல ஒரு சுத்தம் இருக்கணும். அதுல ஒரு மனசாட்சி இருக்கணும். வேற ம். ஒண்ணும் வேண்டாம். கண்டிப்பா சாமி. இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான், நெறைய பேர் வந்து ஒரு இறை வழிபாடு அப்படின்றத அவங்களுடைய மனசுக்கு சுத்தமா பண்றாங்களோ இல்லையோ,
சொல்லிட்டாங்க, நம்ம பண்ணுவோம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோட்பாடோடையே வந்து அதை பண்ற மாதிரியே நிறைய பேர் வந்து இப்ப இருக்காங்க இல்லையா? ஆமா. மனசு வந்து அலைப்பாயிர ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையுமே அது அலைப்பாய தான் செய்யுது. நம்ம சாமி கும்பிடுற விஷயத்துல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே அது அலைப்பாய தான் செய்யுது. நான் ஒண்ணு சொல்லட்டா, இப்ப நீங்க ஆ, கேட்கறதுக்காக நான் சொல்றேன். விவாதமா கூட எடுத்துட்டு நாம பேசலாம். ஆ. என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. சாமி நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா என் மனசு அங்க இல்ல. அங்க ஆமா, யாராவது கண்டிப்பா. ஒருத்தர இப்போ உதாரணம் ஒரு பையன் எடுத்துக்குவோமே. அங்க ஒரு பொண்ண நம்ம நல்லா ஒரு அழகா பார்த்தா மைண்ட் அங்க போயிடுது. ஆமா. ஒரு பொண்ணு சொல்லும், நல்லா ஒரு பையன் நீட்டா வந்தான்னா மைண்ட் அங்க போயிடுது ம், அப்படின்னு. ஒரு அம்மா சொல்லும், நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம். ஆனா ஒரு அம்மா நல்லா நகை நட்டோட வந்ததுன்னா, அத பார்த்தோனே மைண்ட் எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுறேன். இந்த ம், மாரி நம்ம எப்படா வரப்போறோம்னு டிஸ்டர்ப் ஆயிடுறேன். ம், இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இப்படி ஒரு 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 ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஒரு பிரச்சனைய என்ட்ட சொல்றது உண்டு. ம், நான் அந்த மாரி டிஸ்டர்ப் ஆயிடுறேன். அப்போ என் மனசு நிக்க மாட்டேன்தே ம். அப்படின்னா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். அந்த மனசெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வரதுக்கு நீ ஒண்ணும் பெரும் தவசி கிடையாது. பெரும் தவசிகள் தான் அதெல்லாம் இல்லாம ஒரு கோட்ல முடியும். அவங்க தான் நீ அவங்க கிடையாதே. இது. சராசரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெண். ஒரு ம், அம்மா, அப்பாவுக்கு ஒரு பெண்ணா பொறந்திருப்ப, இல்ல ஒரு பையனா பொறந்திருப்ப, இல்ல நீ அம்மா, அப்பாவா இருந்திருப்ப. இது நீ சராசரி. நீ எல்லாம் அவ்வளோலாம் கட்டுப்படுத்தினா தான் நடக்கும்னா, நீ ஜென்மத்துக்கு பண்ண முடியாது இத. மனசு அலைப்பாய தான் செய்யும். உலகத்திலேயே அதிவேகமாக பயணிக்கக்கூடிய 2 விஷயம். ஒண்ணு வெளிச்சம். ம், அதிவேகமா பயணிக்கும். ம். அதை விட தோற்கடிக்கிறது எது தெரியுமா? நம்ம மனசு. மனசு. இப்ப அப்படி நெனச்சா அமெரிக்கால இருப்ப. நீ இங்க தான் இருப்ப. அமெரிக்காவுக்கு போயிடும். ஒரு 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 மைக்ரோ செகண்ட்ல உன் எண்ணம் அமெரிக்கால எண்ணம் இருக்கும். நீ அங்க அமெரிக்கா போயிருந்தன்னா, அந்த இடத்த கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். என்ன? ம், ஆக மனசெல்லாம் ஒருத்தர் கட்டுப்படுத்தி, அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிடணும்னா, இந்த ஜென்மால 7 ஜென்மால முடியாது. யாராலயும் மனச அதுக்கு தவசிகள்லாம் இருக்கிறாங்க. ம், அவங்க கட்டுப்படுத்திக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அது அவங்களுடைய லைஃப் வேற. ஃபேமிலில இருக்கிறவங்க யாராலயும் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்போ நாங்க எப்படி சாமி கும்பிடுறது? இதான் கேள்வி. உனக்கு எப்படி தெரியுமோ அப்படி கும்பிடு. நீ அங்க போய் இருக்கிற, நீ கஷ்டத்துல இருக்கிற, ஒரு அம்மா நகை நட்டோட வருதுன்னா, அத பார்த்து நீ இது மாரி நம்ம என்னைக்கு வரப்போறோம்னு மனசு சஞ்சலம் அடைஞ்சு, அத பெருசா எடுத்துக்காத. சரி விடு. அதுக்கு தானே ம். வந்துருக்காங்க சாமிய. சாமிட்ட எதுக்கு வந்துருக்குறோம்? ஆமா. அந்த மாரி வரணும் தானே வரணும் வந்துக்குறோம். தான் வந்திருக்கோம். எப்பா அது பாரு அந்த அம்மா மாரியே நீ சீக்கிரம் ஆகுன்னு சொல்லிட்டு போ. இவ்வளோதான் விஷயம். ம், ஒரு பையன்ங்கிறான், ஒரு அழகான பொண்ணு வந்துருது, என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டான் அப்படின்னா, நீ என்ன பண்ணு? எனக்கு ஒரு நல்ல பொண்ணா அந்த மாரி ஒரு பொண்ண காட்டு. நான் கட்டிக்கிறேன். சும்மா சொல்றேன். ம். ஒரு பையன், ஒரு பொண்ணு அந்த மாரி இருக்குது. அதுன்னா ஓகே இந்த மாரி ஒரு பையன் எனக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும்னு வேண்டி கையோட நமக்கு எதுல டிஸ்டர்ப் ஆகுறோமோ, அதையும் சேர்த்து சாமிகிட்ட ஒரு போடு வேண்டியலாம். போட்டு வந்துடணும். நம்ம ஒண்ணும் தகாதத தான் நம்ம யோசிக்கக்கூடாது. ம், தகுதிக்குட்பட்டது ஏதாவது நம்மள சரி அதையும் தாண்டி விரசம்னா புரியுமா? ம், ம். ரொம்ப மட்ட ரகமான மட்டமா. எண்ணங்கள் போய்க்கிட்டு ஆமா. இருக்கு. ம், அதுக்கு பேரு விரசம்னு சொல்லுவோம் நம்ம. ம், அந்த மாரி எனக்கு வருது. நீங்க சொன்னதாவது கொஞ்சம் கௌரவமாகுது. நான் சாமிகிட்ட கேட்டுருவேன். எனக்கு அந்த பொண்ணு அந்த மாரி இப்போ ஒரு பொண்ண குடுங்க. இல்ல அந்த மாரி ஒரு பையன குடுங்க. இல்ல அந்த மாரி நகை நட்டோட என்ன வாழ வைங்கன்னு கேட்கறதெல்லாம் ஒரு கௌரவமாகுது. ம், எனக்கு விரசமான எண்ணங்கள் வருது. ம். அப்படி அப்படி நான் எப்படி நான் சாமிய வந்து அணுக முடியும்? இந்த விரசமான எண்ணத்த எனக்கு கேட்க முடியுமா? அப்படின்னா, அந்த மாரி வந்ததுன்னா, எனக்கு அத நடத்துன்லாம் கேட்க வேணாம். இந்த மாரி எண்ணத்துலருந்து என்ன வெளியில கொண்டு வான்னு கேளு. ம். அந்த அந்த மாரி பொண்ணு வேணும்னு கேட்கிறோம். அந்த மாரி கண்டிப்பா, நகை வேணும்னு கேளு. இந்த கண்டிப்பா. மாரி பையன் வேணும்னு கேளு. இதெல்லாம் ம், தர்மத்துக்கு, நியாயத்துக்கு உட்பட்டது. ம், விரசமா வந்ததுன்னா, அத மாரி வரவிடாம பார்த்துக்கோ அப்படின்னு வேண்டு. அவ்வளோதான். ம். வே எந்த ஒண்ணுமே நாம எடுத்துக்கிறது தான் இருக்குது. கண்டிப்பா. நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டது தான். அதனால நான் மனச ஒருநிலைப்படுத்தணும். அ எ அது மாரிலாம் பண்றதுக்கு ஞானிகள் கிடையாது. ஞானியாலேயே இப்பலாம் முடியறதில்ல. கண்டிப்பா. நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ம், அதெல்லாம் அதாவது பூஜையிலேயே மிக உயர்ந்த பூஜைன்னு ஒண்ணு இருக்கும்மா. ம். உன்னுடைய அறிவுக்கு சொல்லு. எது வந்து சூப்பர் பூஜை அப்டின்னா? என்னுடைய அறிவுக்கு அறிவுக்கு. ஏத்த மாதிரி பூஜை அப்படின்னா, நான் மனசால வந்து ஒரு தெய்வத்த ம், வழிபடுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அதுதான் பூஜையா இருக்கும். ம். வீட்ல சாமி கும்பிடனாலும், ம். கோவிலுக்கு போக முடியல போனாலும் போகணும். அப்படின்னாலும், நான் எனக்கு எனக்கு இஷ்ட தெய்வத்த நான் மனசுல நம்ம நினைச்சேன்னா, கும்பிடுறோம். அது ஒரு அதாவது பூஜை. எப்படி சொல்லுது சம்பிரதாயங்கள்னா, பயங்கரமான ஒரு பூஜை. எது அப்டின்னா, செலவே 10 பைசா செலவில்லாத பூஜை. ஆனா பயங்கரம். எல்லா கடவுளும் உடனே வருவாங்க. பூஜையிலேயே நல்ல ஒரு உயர்ந்த பூஜை எதுனா, யாகம் செய்து செய்யறது. யாகம்னா ஹோமம் பண்ணுவாங்க ம். இல்லையா? அதுதான். ஆமா. பழைய கண்டிப்பா. சினிமாலாம் பார்த்தோன்னா, முனிவர்கள்லாம் யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாகம் பண்ணுவாங்க. அதுதான் ஹைலைட் பெருசு. ம். அதுதான் நல்ல எண்டு. எல்லா பூஜையும் அதில பண்ண முடியும். எல்லாராலும் பண்ண முடியும். இவரெல்லாம் கூட இந்த பூஜையெல்லாம் பண்ணினாரு. ம். அஸ்வமேதா யாகம்லாம் அத பண்ணினாரு. கண்டிப்பா. எல்லா 9 வரலாற்று பழைய நவரிஷிகள வச்சு பண்ண எல்லா வரலாற்று பூஜையெல்லாம் உண்டு. கதையிலயும் இருக்கும். ம். சூரிய யாகம்லாம் பண்ணா ராஜகுமாரனா இது ஆகுறதுக்கெல்லாம் நெறைய யாகங்கள் இருக்குது. ம். ஆனா அத தாண்டி ஒண்ணு இருக்குது. மானசீக பூஜைன்னு ஒரு பூஜை. இந்த மானசீக பூஜை யார் ஒருத்தர் செய்றாங்களோ, அவங்களுக்கு இறைவன் உடனடியாக காட்சி குடுக்குறது. உடனே. யாகம்லாம் செஞ்சு நீ இப்ப யாகம்லாம் செஞ்சு கிஞ்சு அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும். ம். மானசீக பூஜை, யாகம் செய்றதுக்கு நெறைய செலவு.
4 வாத்தியார் வேணும், அதான் 4 பேர் 4 இவங்கெல்லாம் பேர் வேணும், வேணும். 4 முனிவர்கள் வேணும், ம். 4 பேர் வேணும், கட்டை வேணும், செங்கல் வேணும், நெய் வேணும், பொருள் வேணும், பொட்டு வேணும், அதுக்கு ஆகதி வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம். ம். ஆனா அதுக்கு பலன் உண்டு நிதானமா. ம். கண்டிப்பா. மானசீக பூஜைக்கு ₹1 செலவு கிடையாது. எதுவுமே பண்ண வேணாம். நீ குளிக்க கூட வேணாம். குளிக்க கூட தேவை கிடையாது நீ. 10 பைசா செலவில்லாத பூஜை. ஆனா கடவுள் நேரா வந்து நிப்பார். ஆனா அந்த பூஜையை செய்வது கடினம். எப்படி கடினம் அப்படின்னா, நீ இப்போ எந்திரிச்சு நாங்க விடிய காலைல நீ எந்திரிச்சுக்கிறியோ, நீ எப்பவும் வந்து தூங்கிட்டு 12 மணிக்கு கூட எந்திரிச்சுக்கோ, குளிக்கவே வேண்டாம். அப்படி எழுந்து கண்ண மூடிக்கின்னு, கற்பனையிலேயே நீ போயி இப்போ உதாரணம் நம்ம குளிக்கிறது அப்படின்னா, ஸ்தானம் அப்படின்னா காசி. ஆமா. பாவது. அப்படியே கற்பனையிலேயே போய் காசியில குளிச்சுட்டு, அப்படியே வந்து, அப்புறம் உனக்கு சிவனை பிடிக்கும்னா சிவனு, முருகரை பிடிக்கும்னா முருகர் உருவத்தை கொண்டு வந்து, அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி, தேன் அபிஷேகம் பண்ணி, பன்னீர் அபிஷேகம் பண்ணி, பூவால அலங்காரம் பண்ணி, பொட்டு வச்சு, பூ வச்சு, கற்பூரத்தில ஆரத்தி பண்ணி, நெய்வேத்தியம் கற்பனையிலே நெய்வேத்தியம் பண்ணி, கற்பனையிலேயே எல்லாம் கற்பனையில பண்ணணும். ஒண்ணு கூட நிஜம் கிடையாது. அவ்வளவும் கற்பனையிலே பண்ணி, ஆரத்தி கால்ல விழுந்து எந்திரிச்சு கும்பிட்டு, முருகா எனக்கு எல்லாம் பண்ணு, சிவபெருமானே எனக்கு எல்லா சங்கல்பத்தையும் பண்ணு அப்படின்னு நீ வேண்டிட்டேன்னா அதுதான். இது முடியுமா? ₹1 செலவு கிடையாது. காசிக்கு போய் வந்துடலாம் கற்பனையிலேயே. பெரிய விக்கிரகத்த ரெடி பண்ணிடலாம். ஆனா கலையக்கூடாது. நீ இந்த பூஜை பண்ணும்போதே மோட்டர் போட்டவன் ஆஃப் பண்ணோமா இல்லையா? கண்டிப்பா சாமி. இப்படி ஏதாவது பண்ணும்போதே ஒரு தோணிட்டே இருக்கும். இப்படி பண்ணும்போதே ம். செல்லு இப்போ ஃபோன் பண்ணியிருப்பாங்களா அவங்க? அந்த சேனலுக்கு பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சைலண்ட்ல வேற வச்சிருக்கிறோம். இப்படிலாம் போச்சுன்னா கலைஞ்சிரும். ஈஸி. கடவுள் நேரா கிடைக்கக்கூடியது. ஆனா மானசீக பூஜை இத பண்ண முடியுமா? ₹1 செலவு கிடையாது. பண்ணவே முடியாது யாராலயும். ஸோ ம். பண்ணவங்களும் வரலாறுல இருக்காங்க. அது இருக்காங்க. வேற கதை. ம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு பூஜைகள்லாம் இருக்கு. ம். அவ்வளோலாம் பண்றதுக்கு நம்மளால முடியாது. நீ உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன பிடிக்குதோ, உன்னால என்ன முடியுமோ அந்த பூஜையை செய்தால் பலன் கண்டிப்பா உண்டு. ஒண்ணும் இல்ல. சாமி எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சது. எனக்கு அது என்ன விட்டே போமாட்டேன்து. ஏதாவது ஒண்ணு இருந்தா நீ சும்மா சொல்லு. எனக்கு வந்து ஒரு நல்ல கேமரா வாங்கணும். சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு. இல்ல எனக்கு இது ஒரு லட்சியம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அந்த லட்சியம் என்ன விட்டு போமாட்டேங்குதுன்னு எனக்கு எப்ப பார்த்தாலும் அதான் ஞாபகத்துல வருதுன்னு சொன்னா, அது கூட பொய்யின்னுவேன். கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அத நினைச்சுக்கினே இரு 1 மணி நேரம்னா நினைக்கவே முடியாது. 10 நிமிஷத்துக்கு மேல எந்த ஒண்ணுத்தையும் கன்டினியூவா நினைக்க முடியாது. அதுக்குள்ள வேற கண்டிப்பா. எதுக்கு போயிடுவான். அதுக்குள்ள வேற ஒண்ணுக்கு போயிடுவான். திரும்பி இதுக்கே வருவோம். ஸோ ஒரு இடம் நிலையா நிக்காதுன்னும்போது, அதனால மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. பண்ண ம். தெரிஞ்சா பண்ணிக்கோ அது உன் விஷயம். ம். பண்ண தெரியல, என்னால கட்டுப்படுத்த முடியல, எனக்கு கோயிலுக்கு போனா நான் டிஸ்டர்ப் ஆகுறேன், சாமி கும்பிட்டா டிஸ்டர்ப் ஆகுறேன், ஹோமம் பண்ணா டிஸ்டர்ப் ஆகுறேன் ம். அப்படின்னா, நீ டிஸ்டர்ப்லாம் ஆகுறதுனால தான் நீ மனுஷன். ஆமா. அதெல்லாம் ஆகலன்னா நீ ஞானி. ஞானியா முடிவு பண்றேன்னா நீ சாமி கும்பிட மாட்ட. ஞானிக்கு போயிட்டோமே அப்புறம் எதுக்கு சாமி? ஆக கண்டிப்பா. அதெல்லாம் உன்னை மேற்கொள்ளும். அதெல்லாம் உன்னை அழுத்தும். அதையும் தாண்டி நீ இறைவன்கிட்ட கும்பிட்டுட்டு வெளியில வர பாத்தியா? அதுதான் சக்சஸ். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.